திராவிட முன்னேற்றக் கழகம் இது குறித்து எடுத்த நடவடிக்கை என்ன? எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு! தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்ட விவகாரத்தில் இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களிடமிருந்து பணம் பெற்றார் என்று பகிரங்கமாக ஒருவர் குற்றம் சாட்டுகிறார். இது குறித்து திமுக எடுத்த சட்ட நடவடிக்கைகள் என்ன, போராட்டங்கள் என்ன, சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக ஏன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவில்லை? அப்படி என்றால் சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொன்னதில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டாமா? நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது கச்சத்தீவு விவகாரத்தில் அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் பணம் பெற்றாரா என்பது குறித்து தான். கச்சத்தீவு என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது. கச்சத்தீவு என்பது தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரமாக இருந்தது. அப்படி இருந்த ஒரு நிலப்பரப்பை பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய நாடான இலங்கை எப்படி இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டிடமிருந்து வற்புறுத்தி பெற்றிருக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. அதை இந்திய அரசுதான் இலங்கைக்கு வேண்டுமென்றே தாரை வார்த்தது என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் கச்சத்தீவு இந்தியாவை விட்டு தமிழர்களை விட்டு சென்றதற்கு யார் காரணம் என்ற ஒரு கேள்வி எழும்பொழுது நிச்சயமாக அன்று ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள்தான் காரணம் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதில். அந்த அடிப்படையில் பார்த்தால் அன்று தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர் திரு கருணாநிதி அவர்கள். அதுபோல இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தவர் அன்று பிரதமராக இருந்த காங்கிரஸை சேர்ந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள். இந்த இருவரும் தான் பொறுப்பு என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த கச்சத்தீவு விவகாரத்தை வைத்து தமிழகத்தில் அரை நூற்றாண்டுகளாக மாறி 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 இங்கே விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. உண்மை ஒரு பக்கம் ஒரு சாரார் பேசுகிறார்கள், அதற்கு சில பொய்களை ஒரு சாரார் பேசி பேசி அந்த விஷயங்களை மடைமாற்றுகிறார்கள். ஆகவே கச்சத்தீவை யார் தாரை வார்த்தது, யாருடைய தவறு, கச்சத்தீவு எதற்காக தாரை வார்க்கப்பட்டது என்பதையெல்லாம் மீண்டும் மீண்டும் பேசி உங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இந்த காணொளியில் நமது மேடை எழுப்புகின்ற ஒரே ஒரு கேள்வி, இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் பல கருத்துக்களை பலர் பேசியிருந்தாலும் சுப்பிரமணிய சாமி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பகிரங்க தகவலை பகிரங்கமாக ஊடகங்கள் முன்னிலையில் பேட்டியாக கொடுத்தார். அந்த தகவல் என்னவென்று நீங்களே பாருங்கள். 1974 கருணாநிதி நான் நினைக்கிறேன் இந்திரா காந்தி கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காரு அவருக்கு. அந்த பண ஆசையில் ஒத்துட்டார், எதிர்பார்க்கலையே. அவருக்கு இப்போ மக்கள் மத்தியில் பொதுவாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாட்டா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போ தானே நம்ம எப்படி திடீர்னு இப்போ எல்லாரும் ஒத்துண்டு கொடுத்துட்ருக்காங்களோ, முதலமைச்சர் கருணாநிதி, இந்திரா காந்தி பிரதமர் ரெண்டு பேரும் ஒத்துண்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் அதை பாஸ் ஆனதுக்கப்புறம் அதை ரத்து செய்யறதுக்கு எங்கேயாவது எதிர் இருக்கணும். அந்த எதிர் இதுவரையும் உண்டாக்க முடியல. என்றைக்கு கருணாநிதி இல்லை திராவிட முன்னேற்ற சார்பாக மன்னிப்பு கேட்குறாலோ அன்னைக்கிலேருந்து நான் கச்சத்தீவுக்காக பேசலாம். அது என்ன செய்தி என்பதை அனைவரும் பார்த்திருப்பீர்கள். இந்த செய்தி இன்றோ நேற்றோ சொன்ன செய்தி அல்ல, பழைய செய்தி தான். பிறகு எதற்காக அந்த பழைய செய்தியை எடுத்து இப்பொழுது பேச வேண்டும் என்று சிலர் கேட்கலாம். ஏனென்றால் இப்பொழுதுதான் திமுக மீண்டும் இந்த கச்சத்தீவு விவகாரம் குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். பெயரளவிற்கு அங்கே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். இதை வைத்து ஒரு அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். நாம் இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் செல்லவில்லை. ஏனென்றால் அது தமிழர்களுடைய வாழ்வாதாரமாக இருப்பது, அது தமிழர்களுக்கு வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதுதான் நம்முடைய கருத்தும். அதை மீட்க வேண்டும், இலங்கையிடமிருந்து கேட்டு பெற வேண்டும். அவர்கள் எதற்காக அதை பெற்றிருந்தாலும் அதைவிட கூடுதலாக இந்திய அரசு இலங்கைக்கு பலமுறை உதவிகளை செய்திருக்கிறது. ஆகவே
காரணங்களை தவிர்த்து அந்த கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவிற்கு உட்பட்ட ஒரு பகுதியாக தமிழர்களுடைய உரிமைகள் அங்கு நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அதை ஆக்க வேண்டும் என்பதிலே அதிமுகவிற்கோ அல்லது வேறு எந்த தமிழக கட்சிகளுக்கோ மாற்று கருத்து இல்லை. இந்த காணொளி மூலம் நாம் கேட்கின்ற ஒரே கேள்வி என்னவென்றால், அந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட அந்த விவகாரத்தில் கருணாநிதி வெளிப்படையாக என்ன செய்தார், மறைமுகமாக என்ன செய்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்திய அரசியலில் அதிக விஷயங்களை உற்று கவனித்து பல விஷயங்களை இங்கே சொல்லி கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய சுவாமி சொன்ன கருத்தை நாம் அனைவருமே பார்த்தோம். அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். அந்த விவகாரத்தில் இந்திரா காந்தி கருணாநிதி அவர்களுக்கு பணம் கொடுத்தார் என்று அவர் சொல்கிறார். இந்த இடத்தில் கருணாநிதி அவர்கள் பணம் பெற்றார் என்று நாம் அதை உறுதி செய்யவில்லை. அதை நாம் நம்புகிறோம் நம்பவில்லை என்பதெல்லாம் தாண்டி அந்த கருத்தை நாம் ஏற்கவில்லை என்பதாகவே இருக்கட்டும். நம்முடைய கேள்வி என்னவென்றால், திராவிட முன்னேற்றக் கழகம் இது குறித்து எடுத்த நடவடிக்கை என்ன? எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு! தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்ட விவகாரத்தில் இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களிடமிருந்து பணம் பெற்றார் என்று பகிரங்கமாக ஒருவர் குற்றம் சாட்டுகிறார். இது குறித்து திமுக எடுத்த சட்ட நடவடிக்கைகள் என்ன, போராட்டங்கள் என்ன, சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக ஏன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவில்லை? அப்படி என்றால் சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொன்னதில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டாமா? சாதாரணமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு உள்துறை அமைச்சரை சந்தித்தால் ஏன் கார் மாறி செல்கிறார், ஏன் சொல்லிவிட்டு செல்லவில்லை, வெளிப்படையாக செய்ய வேண்டும், அப்படி இப்படி என்று பேசுகின்றீர்களே. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தையை சேர்ந்தவர்களெல்லாம் எடப்பாடி அவர்கள் எதையும் வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று பேசுகின்றீர்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். நான் கேட்க விரும்புவது, நமது மேடை மூலமாக நான் கேட்பது, சுப்பிரமணிய சாமி அவர்கள் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு விவகாரத்தில் இந்திரா காந்தி அவர்களிடமிருந்து பணம் பெற்றார் என்று பகிரங்கமாக கூறியிருக்கிறார். ஊடகங்களின் முன்னிலையில் பேசியிருக்கிறார். காணொலியாக நமது மேடையிலும் அதை நாம் போட்டு காட்டியிருக்கிறோம். ஆனால் பேசி கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் ஆகிவிட்டதே. நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அந்த வழக்கு ஏதாவது தொடுத்திருக்கின்றீர்களா? அப்படி நீங்கள் வழக்கு தொடுத்திருந்தால் அதன் நிலை என்ன நிலையில் இருக்கிறது? நீதிமன்றம் என்ன சொன்னது? இவற்றையெல்லாம் நீங்கள் தமிழர்களுக்கு விளக்க வேண்டும். அதை முதலில் விளக்கிவிட்டு பிறகு நீங்கள் கச்சத்தீவை குறித்து பேசுங்கள். எவ்வளவு ஆண்டுகளுக்கு தான் நீங்கள் ஒரு விஷயத்தை வைத்து பேசியே இந்த மக்களை மடைமாற்றி அவர்களுடைய வாக்குகளை தொடர்ந்து பெற வேண்டும் என்று நினைத்தால் அது இனிமேல் நடக்காது. எல்லா மக்களும், ஒவ்வொரு தனி மனிதனும் இங்கே அரசியல் அறிவை பெற்று வருகிறார்கள். எல்லோருக்கும் விழிப்புணர்வு வந்துவிட்டது. இனிமேல் உங்களுடைய தந்திரங்கள் எதுவும் தமிழக மக்களிடம் எடுபடாது. ஆகவே நீங்கள் கச்சத்தீவை குறித்து பேசியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி, தீர்மானம் போட்டதில் மகிழ்ச்சி. நீங்கள் மோடி வர இருக்கிறார், அவரை நீங்கள் முற்றுகையிடுங்கள், போராடுங்கள், கருப்பு பலூனை வெளியிடுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் உங்கள் தந்தையார் தாரை வார்த்து கொடுத்த அந்த கச்சத்தீவை தயவு செய்து தமிழர்களுக்காக மீட்டு தாருங்கள். இதுதான் நமது மேடை வைக்கின்ற கோரிக்கை. அதற்கு முன்பாக சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்லிய அந்த குற்றச்சாட்டு குறித்து உங்களுடைய பதிலை பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டும். அப்படி நீங்கள் தெரிவிக்கவில்லை என்றால் சுப்பிரமணிய சாமி அவர்கள் கூறியது போல கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த விவகாரத்தில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அன்றைய தமிழக முதல்வருக்கு பணம் கொடுத்தார் என்பதை இந்த தமிழக மக்கள் நம்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதைத்தான் நாம் இந்த காணொளி மூலம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆகவே இந்த காணொளி மூலம் நமது மேடை வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி அவர்கள், அவர் பணம் பெற்றுக்கொண்டு தமிழகத்திற்கு சொந்தமான ஒரு நிலத்தை இன்னொரு நாட்டிற்கு கொடுப்பதற்கு துணையாக இருந்தார் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அவப்பெயர், அவமானம். அது குறித்து நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்.
அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலும் இந்த ஆதாரங்களை வைத்து சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும். வழக்கு தொடுத்து கருணாநிதி அவர்கள் மேல் எந்த குற்றமும் இல்லை என்பதை நீதிமன்றம் வாயிலாக நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அப்படி நீங்கள் நிரூபிக்க தவறினால் உண்மையாகவே உங்கள் தந்தையார் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு விவகாரத்தில் பணம் பெற்றார் என்பதை தமிழக மக்கள் நம்பக்கூடிய நிலை ஏற்படும். ஆகவே நீங்கள் உங்களுடைய தந்தையாரின் பெயரை காப்பாற்றுவதற்கும் தமிழர்களுடைய மரியாதையை காப்பாற்றுவதற்கும் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொன்ன கருத்தை பொய்யென நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது. அவர் மீது நீங்கள் வழக்கு தொடர வேண்டும். வழக்கு தொடர்ந்து உண்மையை இந்த உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும். அதுபோல வருகின்ற பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் நீங்கள் கச்சத்தீவு குறித்து வற்புறுத்த வேண்டும். அவரை நீங்கள் முற்றுகையிட வேண்டும். தமிழர்களுக்கு ஆதரவாக நீங்கள் பிரதமர் முன்பாக போராட வேண்டும். இதுதான் நாம் வைக்கின்ற கோரிக்கை. நன்றி, வணக்கம்.